ராகிங் செயல்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நோக்கம் என்ன? அதற்கு படிக்காமல் இருப்பதே நல்லது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கருத்து தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரம் என்ன? வணக்கம். கோவையில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த 8 மாணவர்கள் சக மாணவரை முட்டையடித்து தாக்கி அவரை விடுதி அறையில் வைத்து பூட்டி ராகிங் செய்ததாக கீழமேடு போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் ராகிங் தடை சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 8 மாணவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது தங்களுக்குள் சமரசம் ஏற்பட்டு விட்டதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த பாதிக்கப்பட்ட மாணவரும் அவருடைய தந்தையும் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த விரும்பவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்கள் தங்கள் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கோரியதால் இந்த வழக்கை திரும்ப அவங்க ரத்து செய்வதற்கு ஒப்புதல் தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதையடுத்து 8 மாணவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராக்கிங் செயல்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலாக இவர்கள் படிக்காமல் இருப்பதே நல்லது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒழுக்கம் இல்லாமல் கல்வி பெறுவதால் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்றும் மற்றொருவரை துன்புறுத்துவதன் மூலம் கிடைக்கும் என்ன இன்பம் கிடைக்கிறது என்பதை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பள்ளியில் படித்த திருக்குறளை வாழ்க்கையில் பின்பற்றாவிட்டால் அதை படித்து என்ன பயன் என்றும் நீதிபதி மாணவர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். படிக்க வைப்பதற்காக பெற்றோர் படக்கூடிய கஷ்டத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மனிதத்தன்மையற்ற அந்த ராகிங் செயலால் மற்றவர்கள் துன்புறுத்துவதன் மூலமாக இன்பமடைவர் என்பவர் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர் என்றே கருத வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதி மாணவர்கள் அந்த மாணவ பருவத்தில் அந்த பருவத்தை ரசிக்க வேண்டும், அதை விடுத்து ராகிங் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.